Hello all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம செகண்ட் கிளாஸ் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம பூலியன் அல்ஜிப்ரா கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரீவியஸ் எக்ஸாமில் இருக்கிற கொஷின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹோம் டாஸ்க் கூட கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ பூலியன் அல்ஜிப்ராவில் ஓகே இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பூலியன் அல்ஜிப்ராவில் வந்து 1 செகண்ட். ஓகே, பூலியன் அல்ஜிப்ராவில் 2 வேல்யூ தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சிஸ்டமே வந்து பைனரியில் தான் ஒர்க் ஆகுதுன்ட்டு. பூலியன் அல்ஜிப்ராவுமே 2 வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். எதர் ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லைனா 1ஆக இருக்கலாம். இப்போ 0னா என்னென்னா ஃபால்ஸு, 0 இருக்குன்னா அது ஃபால்ஸுன்னு எடுத்துக்கும். ட்ரூனா 1, 0னா ஃபால்ஸு, ட்ரூனா 1ன்னு எடுத்துக்கும். 2 வேல்யூ 0s and 1s மட்டும்தான் இருக்கும். இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஜார்ஜ் பூலியன்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க in the year of 1854. It is a binary system. நமக்கு 2 நம்பர் மட்டும் இருந்தாலே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னா பைனரி சிஸ்டம் சொல்லியிருக்கோம். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் யூஸ் பண்ணி தான் இதோட பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து ஒர்க் ஆகுது. இது எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு சர்க்கியூட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பூலியன் கான்செப்ட் தான் பேசிக், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தென் இது இல்லாமல் என்னென்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுதுன்னா செட் தியரியில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், இந்த மாதிரி மேக்ஸில் இருக்கிற ஏரியாஸ்லலாம் ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம பூலியன் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ஆப்ரேஷன் என்னென்ன பூலியன் அல்ஜிப்ராவில் என்னென்ன இருக்குது, ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும், பூலியன் லாஸ் என்ன, அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, பேசிக் பூலியன் அல்ஜிப்ராவில் அண்ட் ஆர் நாட் இருக்கணும். நம்ம டிஜிட்டல் லாஜிக் படிக்கிறப்ப இன்னும் நிறையா சர்க்கியூட்ஸ் பற்றி பார்ப்போம் அண்ட் ஆர் நாட் இல்லாமல். நம்ம இதில் வந்து அண்ட் ஆர் நாட் என்னன்னு பார்த்துட்டு அதோட ட்ரூத் டேபிள் பார்ப்போம். அடுத்த நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறப்ப லாஜிக் இட்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இந்த 3 கான்செப்ட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அண்ட் எப்படி டினோட் பண்ணுவோம்னா டாட் யூஸ் பண்ணி நம்ம டினோட் பண்ணுவோம். ஏபி, ஏக்கும் பிக்கும் நடுவில் டாட் இருந்துச்சுன்னா அது அண்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா இஃப் போத் த இன்புட்ஸ், நம்ம கொடுக்குற இன்புட் எப்போதுமே ஏவும் பியும் கொடுக்குறோன்னா ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1ன்றது கிடைக்கும். அதர்வைஸ் எல்லாத்துக்குமே 0 தான் கிடைக்கும். நம்ம 2 இன்புட் தான் கொடுக்குறோம், ஒன்று 0 கொடுப்போம், இல்லைனா 1 கொடுப்போம். அந்த காம்பினேஷன் எப்படி க்ரியேட் ஆகும்னா 0 0 0 1 1 0 1 1 தான். இந்த காம்பினேஷன் 2 இன்புட்டில் நமக்கு 4 டைப் ஆஃப் இன்புட் தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். 0 0வாக இருக்கலாம், 0 1ஆக இருக்கலாம், 1 0வாக இருக்கலாம், 1 1ஆக இருக்கலாம். இப்போது ரெண்டுமே நம்ம ஏவும் பியும் எப்போ 1 கொடுக்குறோமோ அப்போ மட்டும் அவுட்புட் வந்து ஆனில் இருக்கும், விச் மீன்ஸ் ட்ரூவில் இருக்கும். அது வந்து நம்ம என்ன டேபிள் சொல்லணும்னா அண்ட் ஆப்ரேஷன் அப்படி ஒர்க் ஆகும். ஆர் எப்படி ஒர்க் ஆகும்னா ஆரோ எப்படி டினோட் பண்ணுவோம்னா சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு. இப்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாச்சும் நமக்கு ட்ரூ இருந்துச்சுன்னா, விச் மீன்ஸ் இந்த இருக்கிற இன்புட்டில் வந்து ஏஓ பிஓ எதுலேயோ 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும். இதில் எங்கே 0 இருக்குது பாருங்கள், ரெண்டுமே ஆஃபில் இருக்கிறப்ப 0 0வாக இருக்கப்போ மட்டும்தான் நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா 0 கிடச்சிச்சு. அதர்வைஸ் 0 1ஆக இருக்கலாம், 1 0வாக இருக்கலாம், 1 1ஆக இருக்கலாம். ஏதாவது ஒரு இன்புட் வந்து 1 இருந்தாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்னா ரிசல்ட் வந்து 1 கிடைக்கும். அது வந்து ஆர் கேட் அப்படி ஒர்க் ஆகும். நாட்னா என்னென்னா நம்ம 1 கொடுத்தோம்னா 0 ஆகும், 0 கொடுத்தோம்னா 1 ஆகும். காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஸ்விட்செல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம்ல, ஒரே ஸ்விட்ச் தான். அது ஒன்றா இருந்துச்சுன்னா 0 ஆகும், 0வாக இருந்துச்சுன்னா 1 ஆகும். விச் மீன்ஸ் இன்புட் ஏ வந்து இன்புட் ஏ கொடுத்தோன்னா அதோட இன்வர்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். 0னா 1 கிடைக்கும், 1னா 0 கிடைக்கும். இதுதான் வந்து நாட் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுறது. இதை 3 மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். நம்ம லாஜிக் கேட்ஸ் மறுபடியும் படிக்கிறப்போ மீதி எல்லா லாஜிக் கேட்ஸோடு சேர்த்து பார்த்துக்கலாம். தென் அடுத்தது வந்து பூலியன் ஆப்ரேஷனோட ப்ரெசிடென்ஸ் பார்க்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ப்ரெசிடென்ஸ்னால் இப்போ நம்ம நிறைய ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், எதுக்கு ஹை ப்ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்குமே ப்ரெசிடென்ட் லெவல்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு எதோட ப்ரெசிடென்ட் ஒர்க் ஆகும்னா எதுக்கு ஹை ப்ரெசிடென்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து ரீட் பண்ணிகிட்டே வருவோம். பெராந்தசிஸில் எது இருக்கோ அது வந்து பெராந்தசிஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதில் அதுக்குள்ளே ப்ளஸ் இருந்தாலும் சரி, டாட் இருந்தாலும் சரி, பெராந்தசிஸ்க்கு ஹை ப்ரெஃபரன்ஸ் இருக்குது, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தது வந்து அண்ட் ஆர் நாட்டு. இப்போ இந்த 3ல் எதுக்கு ஹை ப்ரெஃபரன்ஸ் இருக்குன்னா நாட்டுக்கு தான் ஹை ப்ரெஃபரன்ஸு.
நாட்டுக்கு அடுத்து அண்டு எவால்வேட் பண்ணுவோம், அண்டுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர் எவால்வேட் பண்ணுவோம். இப்போ நாட் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம டேஷ் மேலே டேஷ் போட்டிருப்போம், இல்லைனா இந்த மாதிரி இந்த சிம்பிள் ஒன்று போட்டிருப்போம். இது வந்து நம்ம யூனிட் 1 பார்க்குறப்போ இந்த சிம்பிள்லாம் நிறைய வரும். அப்படி இல்லைனா ஓகே இந்த மாதிரி ஏ பார் இந்த மாதிரி போட்டிருப்போம், இல்லைனா ஏ பார் இப்படி போட்டிருப்போம், இல்லைனா நாட் ஏ இந்த மாதிரி போட்டிருப்போம். ஓகேவா, இப்படி இப்படி இருக்கும், 7 மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அண்டு வந்து டாட் இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி சிம்பிள் கேப் சிம்பிள் போட்டிருப்போம். ஆர் வந்து ப்ளஸ், இது நம்ம டேபிள்லே பார்த்தோம். நாட் ஃபர்ஸ்ட் எவால்யூட் ஆகும், செகண்ட் வந்து அண்டு, தேர்ட் வந்து ஆர். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நாட் இருக்கா, சி பார் இருக்குது, சி பார் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கடுத்து இந்த டாட் ஆப்ரேட்டர் அண்டு எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கடுத்து இந்த ப்ளஸ் சிம்பிள் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ யுனரி நாட் ஏன் ஃபஸ்ட் ஆகும்னா நாட் வந்து ஒரு யுனரி ஆப்ரேட்டர், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட ஹை ப்ரெஃபரன்ஸ், இதுக்கு தான் ஹை ப்ரெஃபரன்ஸ் இருக்குது, அது ஃபஸ்ட்டு எவாலுவேட் ஆகும். தென் அடுத்து அண்டு, அடுத்து ஆர், இதுதான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பூலியன் அல்ஜிப்ராவோட லாஸ். இந்த லாஸ் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ண முடியும். பை ப்ராக்டிஸ் இது நம்ம மனப்பாடம் பண்ணி ஃபுல்லாகவே மக்கப் பண்ணணும்லாம் நெசசிட்டி கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா நீங்கள் இந்த லாஸ் பற்றி டேபிள் பார்க்காமலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சால்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லா. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சைடு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு செகண்ட் சைடு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் சஃபில் பண்ணி என்ன லா அப்படின்னு சொல்லுங்கன்னு கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் லா நேமும் தெரிஞ்சிருக்கணும், அது என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுது அதுவுமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகே, ஐடென்டிட்டி லா இது எப்படி இருக்குன்னா ஆர் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கேன், அன் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்கேன். ஏ ப்ளஸ் பினா நம்ம எதோடையாவது ஆட் பண்ணோம்னா நம்ம எது ஆட் பண்ணுறோமோ அதே எலமெண்ட் தான் அவுட்புட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே என்ன கொடுத்துணும், 5 × 1ன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5 தானே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது 5ஓட 0 ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 5 கிடைக்கும். ஸோ அதே தான் ஐடென்டிட்டி லான்றது. இடம்பொடென்ட் லான்னா என்னென்னா ஏ ப்ளஸ் ஏனா ஏ தான் கிடைக்கும். இங்கே ஏ ஸ்கொயருன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஏவோட ஏவை ஆட் பண்ணால் ஏ தான் கிடைக்கும், ஏவோட ஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஏ தான் கிடைக்கும். கம்யூட்டேட்டிவ்லாம் இது வந்து ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் சேம் தான். இப்போ 5 + 1னாலும் 1 + 5னாலும் சேம் தானே. அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனுக்கும் ஏ × பினாலும் பி × ஏனாலும் ஒன்று. இது கம்யூட்டேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லானா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் ஒன்று. விச் மீன்ஸ் நீங்கள் பியையும் சியையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணாலுமே ஏவையும் பியையும் ஆட் பண்ணிட்டு சி ஆட் பண்ணாலுமே நமக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம் அதுக்கு. இப்போ ஏ = 1, பி = 2. நமக்கு அடிஷனாலே மோஸ்ட்லி சேம் வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ பியையும் சியையும் ஆட் பண்ணுறேன், நமக்கு என்ன கிடைக்குது 5. அதோட ஏ ஆட் பண்ணுறேன், நமக்கு என்ன கிடைக்குது 6. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா இதை ஆட் பண்ணி முடிச்சிட்டேன்னா தென் ஏவையும் பியையும் ஆட் பண்ணுறேன், 3யோட சி ஆட் பண்ணுறேன், அப்போயே நமக்கு என்ன கிடைக்கும்னா 6 தான் கிடைக்கும். ஸோ இதே தான் மல்டிப்ளிகேஷனுக்கே வரும். நம்ம ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா டிலே ஆகும். அதனால் இந்த டேபிளை நீங்கள் வந்து மறுபடியும் பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஏ ப்ளஸ் பி × சி = ஏ ப்ளஸ் பி × ஏ ப்ளஸ் சி. இப்போ ஏ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, ஏ ப்ளஸ் பி அடுத்து ஏ ப்ளஸ் சி. சேம் அதே மாதிரி இது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ ப்ளஸ் பண்ணியிருக்கோம், இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்குமே சேம் ரிசல்ட் தான் வரும். இன்வர்ஷன்ல ஏ டபுள் பார் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ தான் கிடைக்கும். இப்போது ஏ பார் அதுக்கு மேலே ஒரு பார் இருந்துச்சுன்னா இந்த 2 பாருமே கேன்சல் ஆகி நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இன்புட் கொடுத்தோமோ அந்த இன்புட் வந்துடும். தென் டிமார்கன் லா இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு லா. டிமார்கன் லா என்னன்னா, 1 செகண்ட், டிமார்கன் லா எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் இப்படி இருக்குன்னா இந்த ஹோல் பார் என்ன பண்ணோம்னா நம்ம உள்ளார எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏ பார், ஏக்கு ஒரு பார், ஓகேவா, இந்த ஹோல் பார் உள்ளே வந்துடும். இங்கே என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணிப்போம்னா இப்போது ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணிப்போம்னா டாட் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்டாக எழுதிக்கணும். டாட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆக்கிடணும். தென் அடுத்து என்ன இருக்குது, பி இருக்குது, பி பார், இந்த மாதிரி தான் எழுதணும். மேலே இருக்கிறது அப்படியே உள்ளார வந்துடும், ஆப்ரேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். சரி, தென் அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ டாட் பி பார்ன்னு இருக்குது. இப்போ டாட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகிடும். உள்ளே இருக்கிறது காம்ப்ளிமெண்ட் வந்து அப்படியே உள்ளார வந்துடும். இப்போ காம்ப்ளிமெண்ட் இந்த லாவுமே இம்பார்ட்டன்ட்னா ஏ ப்ளஸ் ஏ பார் = 1.
a plus a bar is equal to 1. a dot a bar இருந்துச்சுன்னா 0. ஏயும் a பாரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 வரும், ஆட் பண்ணோம்னா 1 வரும். ஓகே, டாமினன்ட்லானா a plus 1, நம்ம எதோட 1 ஆட் பண்ணாலுமே நமக்கு 1 தான் ஆன்சர் வரும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எதோட 1 ஆட் பண்ணாலுமே நமக்கு என்ன அவுட்புட் வரும்? 1 தான் அவுட்புட் வரும். a டாட் 0னா நம்ம எதோட 0வை மல்டிப்ளை பண்ணாலுமே, 5ஓட மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம நார்மலாக டேபிளில் பார்க்குறது தான். 5ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். 1ஓட ஆட் பண்ணால் நமக்கு 1 தான் அவுட்புட் வரும், 0ஓட மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். இதுவுமே நமக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த டபுள் நெகேஷனும் இங்கே இன்னொரு இன்வர்ஷன் லாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்சர்ப்ஷன் லா இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். a ப்ளஸ் இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய சிம்பிளிஃபிகேஷனுக்கான எக்ஸ்பிரஷன் வரும். நம்ம அப்போ டேரெக்டாக இதெல்லாம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை, டேரெக்டாக நம்ம ஆன்சர் மட்டும் போட்டுடலாம். a ப்ளஸ் ஏபின்னு இருந்துச்சுன்னா, நான் இங்கே வேணால் எழுதுகிறேன். a ப்ளஸ் ஏபின்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏன்றது அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி a டாட் ஏபின்னு இருந்தாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்னா a தான் கிடைக்கும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த டேபிள். நான் கொஞ்சம் பிளேஸ் இல்லாததுனால இதுக்குள்ளேயே எழுதியிருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டேபிள் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. a ப்ளஸ் ஏபினா a கிடைக்கும், a இன்ட்டு ஏபினாலும் a தான் கிடைக்கும். தென் ஆல்சோ இந்த இதுவுமே டேரெக்டாக கேட்பாங்க, இதுவுமே ஒரு லா தான். a ப்ளஸ் a பார் பின்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்னா a ப்ளஸ் பின்றது கிடைக்கும். a ப்ளஸ் a பார் b, இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா a ப்ளஸ் ஏயோட காம்ப்ளிமெண்ட் தானே a பாரா, இது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கிறதுனால அந்த டூப்ளிகேஷனை கட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சும்மா உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்கிறேன். a ப்ளஸ் a பார் b வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும் காணாம போயிடும், அப்சர்வ் ஆகிடுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து வந்து நம்ம பூலியன் ஃபங்க்ஷனை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, ஒன்று ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா எக்ஸ்பிரஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா கே மேப் மூலமாக, இல்லைனா வந்து கிராஃப் ட்ரீ அந்த மாதிரி நோட்டேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ட்ரூத் டேபிள்லாம் உங்களுக்கு தெரியும், 0 0 0 1 1 0 1 1 இந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்ம அண்ட் ஆர் நாட்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். f இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், a டாட் b பார் c, நம்ம கீழே பார்த்தோம்ல ப்ரெசிடென்ஸில், அந்த மாதிரி நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷனை வந்து டினோட் பண்ணலாம். இல்லைனா கே மேப், இது வந்து நம்ம இன்னொரு கிளாஸில் செப்பரேட் கிளாஸாக கே மேப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம கே மேப் பூலியன் எக்ஸ்பிரஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ட்ரீ கிராஃப் மெத்தடில் நமக்கு நோடெல்லாம் இருந்துச்சுன்னா வேரியபிளை வந்து நோடில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், எட்ஸை வந்து 0வா 1ன்றதுக்காக நம்ம டினோட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாலே போதும், எக்ஸ்பிரஷனும் கே மேப்பும் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் டேபிள். ஓகே, பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து ரெண்டு ஃபார்மில் வந்து நம்ம சொல்லலாம். என்னென்னா சம் ஆஃப் ப்ராடக்டில் சொல்லலாம், இல்லைனா ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் சொல்லலாம். இது வந்து நம்ம கே மேப் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சம் ஆஃப் ப்ராடக்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, மோஸ்ட்லி எஸ்ஓபி தான் கேட்பாங்க, ரேராக பிஓஎஸும் கேட்பாங்க, பட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, பூலியன் எக்ஸ்பிரஷனில் நம்ம அண்ட் ஃபார்ம் ஆர் ஃபார்ம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். எஸ்ஓபினா மின் டேர்ம்னு நினைப்பு வச்சுக்கோங்க, எஸ்ஓபினா மின் டேர்ம். பிஓஎஸ்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்னா மேக்ஸ் டேர்ம்னு நினைப்பு வச்சுக்கோங்க. மின் டேர்ம் எப்படி இருக்குன்னா, இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், சம் ஆஃப் ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட்டை தான் சம் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ப்ராடக்ட்னா என்னென்னா மல்டிப்ளிகேஷனை பண்ணி அது எல்லாம் நிறைய மல்டிப்ளிகேஷனை பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ன்றது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து மல்டிப்ளிகேஷன் தான், டாட் இருக்கும், டாட் இல்லாமல் டாட் இல்லைனாலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் தான் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் பார் ஒய் பார் இசட் பார், இது ஒரு ப்ராடக்ட்டு, இது ஒரு ப்ராடக்ட்டு, இது ஒரு ப்ராடக்ட்டு. இந்த 3 ப்ராடக்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட். அதே ப்ராடக்ட் ஆஃப் சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளது எல்லாமே சம்மு, எக்ஸ் ஒய் இசட் இங்கே ஆட் இருக்குல்ல, சம், இது எல்லாமே சம் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இது இங்கே இது எல்லாமே இதை சம் பண்ண போகிறோம், இதை சம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்த ஆன்சர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்ன்றது. கீ டிஃப்ரென்ஸ்னால் எஸ்ஓபியில் வந்து 1 மென்ஷன் பண்ணுவோம், பிஓஎஸில் 0 மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து நம்ம கே மேப் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஓகே, இதுக்கு வந்து டேபிள் கொடுக்குறேன், நீங்கள் டேபிள் பார்த்தாலுமே இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்,
SOPனா மின் டேர்ம், ஓகே. POSனா மேக்ஸ் டேர்ம், சம் ஆஃப் ப்ராடக்ட், ப்ராடக்ட் ஆஃப் சம். இப்போ மின் டேர்மில் A பார் B பார் C பார்னு எழுதுவோம். அதே மேக்ஸ் டேர்மில் ப்ளஸ் போட்டு நடுவில் எழுதுவோம், நான் சொல்கிறேன். இப்போ மின் டேர்மில் A பார் B பார் C பார்னு இருந்துச்சுன்னா நம்ம பார் இருந்தாலே விச் மீன்ஸ் ஏக்கு மேலே பார், பிக்கு மேலே பார் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் 0 போட்டுக்கணும். பார் இல்லாத இடம்லாம் 1 போட்டுக்கணும். இப்போ A பார் B பார் C பார்னு எல்லாத்துக்கு மேலேயுமே பார் இருக்குது, 0 0 0 இருக்குது. இப்போ A பார் B பார் C இருக்குன்னா எங்கே பார் இருக்குது? A இருக்க இடத்துல B இருக்க இடத்துல பார் இருக்குது. ஸோ அதனால 0, பார் இல்லாத இடத்துல 1. இதை பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஓகேவா. இதே மேக்ஸ் டேர்மில் எப்படி இருக்குன்னா ABC இருக்குன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், சம் நடுவில் வரும், ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம்ல. இதில் வந்து பார் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல 1 வரும், பார் இல்லாத இடத்துல 0 வரும். இங்கே பாருங்கள், பார் இருக்கிற இடம் மட்டும் 1 இருக்கும், பார் இல்லாத இடம் நார்மலாக 0ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேபிள், இப்போ XYZ இருக்குது, மின் டேர்ம், ப்ராடக்ட் டேர்ம், மேக்ஸ் டேர்ம், சம் டேர்ம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0 0 0ன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம பார் யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணணும் எங்கே மின் டேர்மில். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸ் இருக்க இடத்துல 0 இருக்குது, Y இருக்க இடத்துல 0 இருக்குது, Z இருக்க இடத்துல 0 இருக்குன்னா X பார், Y பார், Z பார். இதுதான் ரிப்பீட்டேஷனாக நான் கொடுத்துருக்கேன். போன டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு என்ன தான், இது நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இங்கே எப்படி இருக்கும்னா பார் இருக்கிற இடம்லாம் 1ஆ இருக்கும், அது மட்டும் நினைப்பு வச்சுக்கோங்க, ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இசடுக்கு நேராக 1 இருக்குது, அதனால இசடுக்கு மேலே மட்டும் இங்கே பார் இருக்குது. பார் கிளியராக தெரியல உங்களுக்கு, இந்த இடத்துலலாம் பார் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் டேபிள், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இதை உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 சிம்பிளிஃபிகேஷன் தான் வச்சுருக்கேன், எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்தது தான். தெரியும்னா சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா A பார் B ப்ளஸ் AB பார் ப்ளஸ் ABன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணாலுமே காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காமன் டேர்ம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அந்த காமன் டேர்மை எடுத்தால் அந்த எக்ஸ்பிரஷனை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு செக் பண்ணும். விச் மீன்ஸ் நம்ம டேபிளெல்லாம் பார்த்தோம், B ப்ளஸ் B பார், A ப்ளஸ் A பார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 கிடைக்கும்ன்றது வந்து ஒரு லாவில் பார்த்துருக்கோம். அந்த லாவும் செக் பண்ணிக்கோங்க, அந்த டேபிள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம 1ஓட எதை ஆட் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். இப்போ 1ஓட Aவை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இந்த 2 மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சால்வ் பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் காமனாக இருக்கிறது வந்து இங்கே A காமனாக இருக்குது, இங்கே A காமனாக இருக்குது. அப்படி இல்லைனா இந்த பியும் இந்த பியும் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மெத்தடில் மட்டும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், ஓகேவா. இப்போ காமனாக ஓகே, இப்போ வந்து இங்கே இந்த 2 டேர்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து AB பார் இருக்குது, AB இருக்குது, ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, A இருக்குது. அதை நான் தனியாக எடுத்துட்டேன். மீதி இருக்கிறத அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கேன். மீதி என்ன இருக்குது பாருங்கள், B பார் ப்ளஸ் பின்னு இருக்குது. அதை நம்ம B ப்ளஸ் B பாரும் அப்படி கூட எழுதிக்கலாம், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் B ப்ளஸ் B பார்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, இங்கே நம்ம எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணல, அதனால இதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன், ஓகேவா. தென் B ப்ளஸ் B பார் இல்லை A ப்ளஸ் A பார் இது மாதிரி எது இருந்தாலுமே நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்கேன்னா 1 தான் ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்கேன், ஓகே. தென் இதை அப்படியே எழுதிக்கலாம். நான் இதை வந்து ஒவ்வொரு டைமும் இவ்வளோ ஃபார்மெட்டில் எழுதணும்னு இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறதுனால உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ 1ஓட Aவை வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குன்னா A ப்ளஸ் A பார் B, ஓகே. இப்போ இதை நம்ம வந்து திருப்பியும் சால்வ் பண்ணோம். நமக்கு அப்சர்ப்ஷன் லான்னு ஒன்று பார்த்துருக்கோம். இப்போது அப்சர்ப்ஷன் லாவில் என்ன இருக்குன்னா A ப்ளஸ் A பார் பின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்னு சொல்லியிருந்தோன்னா அவங்கக்கிட்ட இந்த பாரை மட்டும் நம்ம கட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா A ப்ளஸ் B. இது நீங்கள் உங்களுக்கு புரியலன்னா போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் வந்து இங்கே நோட்டுன்னு போட்டு கொடுத்துருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Aவோட 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு A தான் கிடைக்கும். ஸோ அந்த Aவை எழுதிக்கிட்டேன், இங்கே இருக்கிற பேலன்ஸ் எழுதிக்கிட்டேன், இந்த லா யூஸ் பண்ணி நான் அதை சால்வ் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குன்னா A ப்ளஸ் B. டீட்டெயிலாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுன்ற சால்வ் மெத்தட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியலனா கூட நீங்கள் இதை பார்த்து செக் பண்ணிக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் சம், இதையுமே வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணணும், நீங்களாவே பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க.
கொஷின் இங்கே இருக்குது. என்ன இருக்குன்னா ஏபி ப்ளஸ் ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் சி ப்ளஸ் ஏசி இருக்குது. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து காமனாக ஏ இருக்குது, பி ப்ளஸ் பி பார் இருக்குது. ஓகேவா? தென் இங்கே காமனாக என்ன இருக்குது பாருங்கள், சி இருக்குது. நான் அந்த சியை எடுத்து எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குது ஏ ப்ளஸ் ஏ பார் இருக்குது. இதுக்கு நமக்கு என்ன தெரியும், 1 ஏ, இது வந்து 1 சி. இப்போது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் சி இன்ட்டு 1 சி. இப்போது நமக்கு ஆன்சர் ஏ ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கு. மேட்சிங் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் சி. இது தேர்டு. இதுவுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு செக் மட்டும் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிவிட்டு. எப்போதுமே ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட்டில் எப்படி இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணணும். இப்போது என்னென்ன இருக்குது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இருக்குது, தென் ஏ ப்ளஸ் சி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து சால்வ் பண்ணணும். இப்போது இந்த ஏயோட இந்த இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த பியோட இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு சிம்பிளாக ஏயோட இந்த ஏ ஆட் பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு ஏ நமக்கு 1ன்னு நம்ம வந்து லாவில் படிச்சிருக்கோம். பட் நான் இங்கே வந்து உங்களுக்கு புரியறதுக்காக 2 ஸ்டெப்பாக எழுதுகிறேன். ஓகேவா? ஏ இன்ட்டு ஏ வரும், ஏயோட சியை மல்டிப்ளை பண்ணுறேன் ஏசி, அதுக்கப்புறம் பியோட ஏவை மல்டிப்ளை பண்ணுறேன் பிஏ, ப்ளஸ் பியோட சியை மல்டிப்ளை பண்ணுறேன் பிசி. இது நம்ம வந்து ஒரே ஸ்டெப்பில் கூட எழுதிடலாம் அந்த ஏஏ போடாமல். பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். இப்போ ஏஏ இருந்துச்சுன்னா ஏ இன்ட்டு ஏ நமக்கு ஏ ஸ்கொயர்லாம் வராது, ஏ தான் வரேன்னு சொல்லியிருந்தேன்னா ஏசி பிஏ பிசி. நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா இவ்வளோ ஸ்டெப்லாம் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஈஸியாக ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் போட்டுருவீங்க. காமனாக இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா ஏயும் தனியாக செப்பரேட்டாக இந்த இதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் ஏவை மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஏவை எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1. எதுவுமே ஒரே ஒரு ஏ தான் இருக்குது, அந்த ஒரு ஏவை எடுத்துட்டோம்னா நம்ம 1 போட்டுக்கணும். தென் இதில் ஏ எடுத்துட்டோம், சி மட்டும் இருக்கும், இதில் ஏ எடுத்துட்டோம், பி மட்டும் இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் பிசி. நம்ம 1ஓட எதை ஆட் பண்ணாலுமே நமக்கு 1 தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன எக்ஸாம்பிள் சம் எல்லாமே நம்ம அப்படி தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் 1ஓட எதை ஆட் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 1 ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பிசி கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஏ இன்ட்டு 1 ஏ ப்ளஸ் பிசி. ஓகேவா? நமக்கு ஆன்சர் ஏ ப்ளஸ் பிசின்னு கிடச்சிருக்கு. இங்கே எது மேட்ச் ஆகுதுன்னா ஏ மட்டும் தான் மேட்ச் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஏ ப்ளஸ் ஏசி சொல்யூஷன் எப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். திருப்பியும் பிகாஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அப்சர்ப்ஷன் லா யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இதை நான் சால்வ் பண்ணட்டுமா இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இதான் லாஸ்ட் ஒன். சால்வ் பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே? ஈஸி தான் இதுவும். கரெக்டான ஏபி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணிக்க சொல்லியிருக்கோம்னா மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைக்குது பாருங்கள், திருப்பி ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் ஏபி தான் வருது. நம்ம திருப்பி 2 தடவை எழுதுறதுக்கு நம்ம 1 டைம் எழுதினா போதும். பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் மறுபடியும் ஏபி எழுதுகிறேன். தென் ஏ இன்ட்டு சி வந்து ஏசி, பிபி நம்ம இதெல்லாம் 1 டைம் எழுதினாலே போதும். உங்களுக்காக திருப்பி எழுதுகிறாங்க. இப்போ 2 ஏபி இருந்துச்சுன்னா நம்ம 1 டைம் எழுதினா போதும். ஏசி ப்ளஸ் பிபின்னு இருந்துச்சுன்னா பி 1 டைம் எழுதினா போதும். தென் பிசி. அதுக்கடுத்து இதில் காமனாக என்ன டேர்ம்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். அவங்களுக்கு புரியறதுக்காக இதில் வந்து காமனாக பி இருக்குது. ஓகேவா? இது 3த்துலேயுமே பி இருக்குது. நம்ம பி எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் நான் பி மட்டும் எடுக்கிறேன். இதுலேருந்து பி எடுத்துட்டோம்னா நமக்கு ஏ மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? தென் இதில் நம்ம எதுவுமே எடுக்கல, அதனால் இந்த டேர்ம் வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். இதுலேருந்து நம்ம எதுவுமே எடுக்கலாம், நம்ம அதனால் விட்டுறணும். இதில் வந்து 1 ஒரு பி எடுத்துட்டோம், 1 மட்டும் இருக்கும். இதில் வந்து ஒரு பி எடுத்துட்டோம், சி மட்டும் இருக்கும். 1ஓட எதை ஆட் பண்ணாலுமே நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ஸோ இங்கே பி இருக்குது. நம்ம இந்த டேர்மை யூஸே பண்ணல, அதனால அந்த டேர்மையும் எழுதிக்கணும். இப்போ ஏசி ப்ளஸ் பி இல்லை பி ப்ளஸ் ஏசி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ ஆப்ஷனில் எங்கே மேட்ச் ஆகுதுன்னா இந்த ஒரு இடத்துல மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து பி ப்ளஸ் ஏசி தான். நான் இதை வந்து இப்படி எழுதியிருக்கேன். நம்ம அப்சர்ப்ஷன் லா யூஸ் பண்ணியுமே இதை சால்வ் பண்ணலாம். இப்போ பி ப்ளஸ் ஏபி அப்படின்னு இருக்குன்னா நம்ம அதை பின்னு எழுதுவோம்.
ஓகேவா? நம்ம கான்செப்டில் பார்த்தோம்ல ஏபி ப்ளஸ் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பின்னு எழுதுறது. அப்சர்ப்ஷன் லா வந்து நீங்கள் முன்னாடி செக் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஏ ப்ளஸ் ஏபின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏன்னு எழுதுவோம். இப்போ பி ப்ளஸ் ஏபின்னு இருந்துச்சுன்னா பின்னு எழுதியிருக்கோம். அந்த இது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். என்ன இருக்குன்னா ஏபி ஹோல் பார் இருக்குது, தென் ஏ பார் ப்ளஸ் பி, தென் பி ப்ளஸ் பி பார் இருக்குது. பி ப்ளஸ் பி பார் நமக்கு 1 தான் கிடைக்கும்னு தெரியும், அதனால நம்ம இதை விட்டுடலாம். 1ஓட மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணணுன்ட்டு இல்லை. ஏபி ஹோல் பார் இருக்குன்னா அந்த டிமார்கன் லா யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஏ பார் இங்கே டாட் இருக்குன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். தென் பி பார் இதான் வந்து எக்ஸ்பேண்டட் 1. தென் இங்கே என்ன இருக்குன்னா ஏ பார் ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ நமக்கு ப்ராக்கெட்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இப்போ ஏவால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து பியால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ பார் ஏயோட ஏ பார் இன்ட்டு ஏ வந்து ஏ பார் இன்ட்டு ஏ பார் வந்து நமக்கு ஏ பார் தான் கிடைக்கும். ஸோ அதனால ஏ பார் ப்ளஸ் ஏ பார் பி இருக்குது. அப்போ ஏ பார் பி மல்டிப்ளை பண்ணியாச்சு. தென் பி பார் ஏன்னு இருக்குது, நான் ஏ பார் பின்னு எழுதிக்கிறேன், ஏ பார் பி பார்னு எழுதிக்கிறேன். இப்போ பி பாரால் இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த பி பாரோட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா பி பார் ஏ பாரும் கிடைக்கும். நமக்கு ஆன்சர் வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அதை திருப்பி எழுதணுன்ட்டு இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஏ பாரை காமனாக எடுத்துடலாம். ஏ பாரை காமனாக எடுத்தால் 1 ப்ளஸ் பி பார் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே 1ஓட எதை ஆட் பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ பாருன்றது கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏ பார் தான் அதோட ஆன்சர். இங்கே நமக்கு பி பார் இன்ட்டு பி வந்து 0 கிடைக்கும். ஸோ 0 ப்ளஸ் இஸ் சேம் ஆன்சரே கிடைக்கிறதுனால நான் திருப்பி எழுதலை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஹோம் டாஸ்க் வந்து ஒரு சம் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து ஆன்சர் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். ஹோம் டாஸ்க் ஓட எக்ஸ்பிரஷன் வந்து f is equal to a into b plus c plus a bar b. இதை சால்வ் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் ஆன்சர் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டூ ஃபாலோ ஆல் த கிளாஸஸ். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்டில் சொல்லுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.